அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளியில் இர்ஃபான் பண்ண வாழைப்பழ இனிப்பு போண்டாவும் இஞ்சி புளி சட்னி ரெசிபியும் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழ போண்டாக்கு ஒரு பவுலில் 2 பழுத்த பழம் எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை நம்ம கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மிக்சிலெலாம் போட்டு அடிச்சிடாதீங்க, ரொம்பவே குளக்குளன்னு ஆகிடும். இது கூட நான் 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெல்லமும் எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக ஏலக்காய், 1/2 கப் வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணிடாதீங்க. இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரப்பதத்தை வச்சே நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வடை பதத்தில் இருக்கணுங்க. இப்படி போடும்போது நல்லா டக்குன்னு வெழுகுது பாருங்கள். இப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை. பேக்கிங் சோடாவை கடைசியாக ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு உடனே போட்டுருங்க இந்த போண்டாவை. பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுட்ருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த பேட்டர் உங்களுக்கு தண்ணி விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக இலகும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். அடுப்பை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேகும். 2 சைடு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி புளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா 1 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற குவான்டிட்டி அந்த மாதிரி. கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி ரொம்ப நேரம் வறுபடணும்னு இல்லைங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் வணக்கினா போதும். இது கூட ஒரு 5-6 பல் பூண்டு நான் போட்டு சேர்த்துக்க போகிறேன். அந்த பூண்டுமே நல்லா வறுபடணும். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த மிக்சர் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம புளியும் சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்து கொஞ்சமாக வணக்கி விட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது நம்ம கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி குறை குறைன்னு அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா இஞ்சி புளி சட்னி ரெடி.